ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போது நிறைய பேருக்கு இருக்கிற கவலைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய கணவருக்கு விந்துவோட எண்ணிக்கை, விந்துவோட வேகம், அதே மாதிரி விந்துவோட மார்ஃபாலஜி இது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் அதாவது இது எல்லாமே அப்படிங்கிறத விட இதில் ஏதாவது ஒன்றா கூட இருக்கலாம். இது கம்மியாக இருக்குது, ஸோ இதனால தான் என்னால் கர்ப்பமாக முடியலையா அப்படின்னு தெரியல, இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு விந்து எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் சரி, மொர்டாலிட்டி கம்மியாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளோடையே கன்சீவ் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரிக்ஸை ட்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் அதோடு மட்டும் இல்லாமல் எவ்வளவு இருந்தால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஆணுக்கு கன்சீவ் ஆகணும், அதாவது அவங்க மனைவி கன்சீவ் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு எண்ணிக்கை விந்துக்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி 15 மில்லியனுக்கு மேலே இருக்கணும். இதில் லோ கவுண்ட் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா 10 மில்லியனுக்கு கீழே இருந்தால் லோ கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 10லேருந்து மொத்தமாக ஒரு 10லேருந்து எவ்வளவு மில்லியன் வேணாலும் நம்ம இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா 15 மில்லியனுக்கு மேலே இருந்தால் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அதோட வேகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட டோட்டல் மொர்டாலிட்டி பார்த்திங்கன்னா 40% to 75% வரைக்கும் இருக்கணும். இல்லை கன்சீவ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% இருக்கணும். அதே மாதிரி அதோட மொபிலிட்டி ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 32 to 40% இது இருக்கணும். அதே மாதிரி அதோட மார்ஃபாலஜி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4% இருக்கணும். அப்போ தான் அதோட உடல் அமைப்பு. அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு தலைப்பகுதியில் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு வால் பகுதியில் பிரச்சனை இருக்கும், நீந்தி போக முடியாது. தலைப்பகுதியில் தான் பார்த்திங்க அப்படின்னா அதோட டிஎன்ஏ எல்லாமே இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாமே அதோட ஹெட்டில் தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் சில பேரால் கருத்தரிக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் WHO அதை 4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த விந்துவோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும், அதாவது இப்போ ஒரு 15 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 10 இருக்குது, பட் அதனால நம்மளால் கன்சீவ் ஆக முடியலை அப்படிங்கிறத தாண்டி நம்ம சில ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுலேயே நம்மளால் கருத்தரிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ விந்துவோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ கணவன் மனைவி பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி இணையிறதை தவிர்க்கணும். அதாவது குழந்தைக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது மட்டும் சொல்கிறேன், இணையிறதை நீங்கள் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆண்கள் ஒரு டைம் விந்துக்களை வெளியேற்றும் போது கிட்டத்தட்ட 10 லட்சம் மில்லியன் விந்துக்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தடவை பண்ணும்போதே. ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி விந்துக்களை வெளியேற்றும் பொழுது அவங்களுக்கு சரியான நேரத்துக்கு அந்த விந்து இல்லாமல் கருத்தரிக்க முடியாமல் போகலாம். ஸோ அதனால தான் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்திருக்க சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, தினமும் இணையும் போது அந்த விந்துக்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு தடவையும் வெளியேற்றும் போதும் அது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இணைஞ்சிருக்கிறது ஒரு பெஸ்ட்டு ஒரு ட்ரிக்காக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் வருது, ஓவலேஷன் ஃபர்டைல் விண்டோ உங்களுக்கு வருது, அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக சேர்ந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது இப்போ ஓவலேஷன் விண்டோ வர்றதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு கணவன் மனைவி ஒன்று சேராமல் இருக்கணும். அப்படி இருந்துட்டு அவங்க கரெக்டாக ஓவலேஷன் டைமில் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கவுண்ட் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விந்தணுக்களோட வேகம், இதில் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்களும் இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இணையலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கணவன் மனைவி ஒன்று சேரும்போது டீப் பெனிட்ரேஷன் இருக்கணும். அதாவது உள்ளே கொஞ்சம் இப்போ டீப்பாக அவங்க இணைஞ்சாங்க அப்படின்னா விந்தணுக்கள் கொஞ்சம்
டீப்பாக உள்ளே போகும். அந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும்போது அது கொஞ்சம் வேகமாக நீந்தி உள்ளே போய் உடனே கருமுட்டையை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தடும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்ட் கம்மியாக இருந்தாலும் வேகம் கம்மியாக இருந்தாலும் உங்களால் கருத்தரிக்கிறதுக்கு முடியும். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம அதிகரிக்கலாம். பட் ஒரு பக்கம் நம்ம ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணணும். இருந்தாலும் இந்த ட்ரிக்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. பாய், தேங்க்யூ.